ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நெல்லூர் ஸ்பெஷல் மினப்பப்பு பச்சடி தான் பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். முதல்ல நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. மினப்பப்பு பச்சடினா நம்ம உளுந்து பருப்பு பச்சடி தான். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 15 வரமிளகா நீல மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காம்பெல்லாம் கிள்ளி வெறும் மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கோங்க மிளகாவை. நல்ல மிளகாய் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மாறினா போதும், ரொம்ப கருக வேண்டாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 15 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 12 மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாமே கிட்ஸை மைண்டில் வச்சுட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணுவேன். கிட்ஸு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால வறுத்த காஞ்ச மிளகாவை இதில் கொட்டிக்கலாம். மிக்ஸி கப்பில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இப்போ இந்த மிளகாவெல்லாம் எடுத்துகிட்டு அதே பேன்லேயே திரும்பி இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் தனியா போட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளேம் முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க.
காஞ்ச மிளகாய், அந்த வறுத்த கடுகு, வெந்தயம், தனியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம அந்த ஊற வச்சிருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க புளியும் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே பேன்லேயே திரும்பவும் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு, எனக்கு அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் இருந்தது. ஒரு 75 கிராம் உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொட்டி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்ல வாசனை வரும், கலர் பொன்னிறமாக வரும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து பல்ஸ் மூடில் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு திரும்பவும் பல்ஸ் மூடலையே, ரொம்ப ஹையெல்லாம் அரைச்சிடாதீங்க. சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதே பேன்லேயே ஒரு தக்காளி கையில் நசுக்கி போட்டு நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதக்கி அந்த உளுந்து பருப்பையுமே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு பச்சடி வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிடுங்க. லைட்டாக ஸ்மெல் வந்துடும். எங்களுக்கு ஒரு 2 நாள் தான் இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். குறன்னு அரைச்சி எடுத்துக்காச்சு. இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஒரு வெங்காயம். கொஞ்சம் இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் போதும். ரொம்ப லைட்டாக ஒரே 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பச்சடி ரெடி. இதில் நீங்கள் தாளிக்க வேண்டாம். தாளிச்சிங்கன்னா காரமே இருக்காது. அப்படியே பச்சையாகவே வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில், நல்ல சுட சாதத்தில் நெய் போட்டு பச்சடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.